ஜட்ஜஸ்ல இனி அவங்களுடைய பதவி பிரமாணம் எப்படி இருக்கு, தகுதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி என்ன? அந்த தகுதி அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, முதல் அவர்கள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது, உயர் நீதிமன்றத்தில் 5 வருடங்கள் நீதிபதியாக இருத்தல் வேண்டும், அல்லது உயர் நீதிமன்றத்தில் 10 வருடங்கள் வழக்கறிஞராக சேவை செய்திருக்க வேண்டும். இந்த இரண்டையும் தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. குடியரசுத் தலைவருடைய பார்வையில் சிறந்த நீதிபதியாக இருத்தல் வேண்டும். அந்த நீதிபதி மாவட்ட நீதிபதியாக கூட இருக்கலாம். ஆனால் குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஒப்பீனியன்ல இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு செலக்ட் ஆகக்கூடிய குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்னா, அவரையும் கொலீஜியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிபதிகளாக தேர்ந்தெடுப்பதற்கு கன்சிடர் பண்ணுவாங்க. பதவி பிரமாணம் பொதுவாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். இவரை உறுதிமொழி தீர்மானமும் செய்து வைக்கிறார். பதவி காலம் பொதுவா நம்ம பார்த்திருப்போம். ஆளுநர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், பிரதமர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி காலம் இருந்திருக்கு. ஆனா என்னைக்குமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி காலம் அப்படிங்கிறது 10 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. அவங்களுடைய குவாலிபிகேஷன் சொல்லிட்டாங்க. பட் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க. 65 வயதை அடையும் வரை அவர்கள் பதவியில் இருக்கலாம். அப்போ ஒருவேளை ஒரு 30 வயசுல நீதிபதியா அப்பாயின்மெண்ட் ஆனார் அப்படின்னா 35 வருஷம் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்க முடியும். அதுதான் சொல்லுது. பிரெஸ்கிரைப்ட் கான்ஸ்டிடியூஷன் எந்த ஒரு அளவையும் தீர்மானிக்கவில்லை. ஊதியம் மற்றும் சலுகைகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஊதியம் மற்றும் சலுகைகள் இருக்கு. இதை தீர்மானிக்கிறது நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தினுடைய இவங்களுடைய ஊதியம் மற்றும் சலுகைகளை ஓட்டெடுப்புக்கு விட மாட்டாங்க. இவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது கூட அது நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய ஊதியம் மற்றும் சலுகைகள் எந்த காரணம் கொண்டும் இவர்கள் பதவியில் இருக்கும்போது குறைக்கப்பட மாட்டாது. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சில தகவல்கள்.